ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ எடுத்து 4-5 நாள் ஆச்சு. இதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்துருப்பேன். அப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்த் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. இப்போ இது வந்து நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு வத்த குழம்பு தான் வைக்கிறேன். வெங்காயம் சேர்க்கலை. இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெங்காயம் இதில் 2 பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை. என்ன சொல்லுவாங்க, அன்றைக்கெலாம் எனக்கு சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டுருங்க. இந்த மசால் பொடிலாம் கொஞ்சம் அந்த காய்க்குள்ளே ஒரு 5 நிமிஷம் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி நான் வந்து பேசாமையே தான் நான் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து புளி தண்ணியை விட்டுக்கிறேன். அன்றைக்கி எனக்கு ரொம்பவே முடியலை. சரி, சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆனால் வீடியோ எடுக்கணுங்கிறதுலாம் நான் நாள் ஃபுல்லாக யோசனை பண்ணி வச்சுருந்தேன். நாளைக்கு ஓகே ஃபுல் வீடியோ நம்ம எடுத்துருவோம். ஏன்னா நம்ம டிசம்பர் மாதத்துலேருந்து நம்ம ஃபுல் வீடியோ கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம டிசம்பர் மாதத்துலேருந்தே உங்களுக்கே தெரியும் நான் கொஞ்சம் லாங் வீடியோ போட்டுட்ருக்கேன்ட்டு. அதுக்கு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த பக்கம் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணி நான் பாத்திரத்தில் மாற்றி அந்த பக்கம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் நான் வாழைக்காய் வந்து ஒரு 3 வாழைக்காய் இருந்தது. இதை வந்து நான் நாளே கட் பண்ணிட்டேன். அதான் கட் பண்ணிட்டேன்னா தோல்லாம் சீவி எடுத்து வச்சேன். என்னால் அன்னைக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால ஃபீவர் அதிகமாக இருந்தனால அன்னைக்கு சமைக்கலை. இன்றைக்கி அதனால் அந்த தோல் ஃபுல்லாக எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லைன்னா நான் கொஞ்சம் லேசாக தோல் அந்த பச்சை நிறம் இருக்கிற மாதிரி தான் நான் வாழைக்காயில் போடுவேன். ஏன்னா இப்படி நறுக்கி போட்டால் அவங்களுக்கு பிசுபிசுப்பு தன்மை நிறைய இருக்கும், ஜாஸ்தி இருக்கும் அந்த பிசுபிசுப்பு தன்மை. ஆனால் இந்த வாழைக்காயில் நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப முத்தல் வாழைக்காயும் இல்லாமல் ரொம்ப பிஞ்சு வாழைக்காயும் இல்லாமல் மீடியமாக நல்லா இருந்துச்சு. அதாவது பெருங்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சதக்காயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இது நல்ல சதப்பிடிப்பு உள்ள காய், பிசுபிசுப்பு தன்மை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அன்றைக்கி நான் ஃபுல்லாக தோல் எடுத்து இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரட்டினதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. திரும்பவும் சொல்லுவேன், காரம், புளிப்பு, இதெல்லாம் உப்பு இதெல்லாமே உங்கள் அளவுக்கு. அதாவது நான் வந்து இந்த மாதிரி செய்யலான்ட்டு தான் நான் சொல்கிறேன். காரம் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி போட்டனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். சாம்பார் பொடி அரைக்கலை, தீர்ந்து போயிடுச்சு. அதனால் நான் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ வாழைக்காய் வந்து நல்லா 3/4 பதம் வந்துருச்சு. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி சரி நம்ம இன்றைக்கி வீடியோவாகவே எடுத்துருவோம் அப்படின்னு கருவேப்பிலை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ வந்து நான் வாழைக்காய்க்கு வந்து மிளகு பொடி தான் போடுறேன். இன்றைக்கி நான் இதை வாய்ஸ் ஓவர் தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா அன்றைக்கி நான் முடிவு பண்ணினேன். மறுநாள் அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கெலாம் சுத்தமாக எனக்கு முடியலை. 4 நாள் படுக்க போட்டுருச்சு. இப்போ நேற்றுக்கு வந்து நேற்றுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அக்கா பேரனுக்கு வந்து ஆயுஷோமம் கோயம்புத்தூரில் நேற்றுக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன். சரி, ரொம்ப நாளாக ஆகிடுச்சு இந்த வீடியோ எடுத்து. இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவோன்ட்டு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலான்ட்டு. இப்போ இந்த குழம்புக்கு வந்து நான் தேங்காய் அரைச்சி விட்டுருக்கேன். தேங்காய் இல்லாமல் வச்சாலும் நல்லாயிருக்கும். எனக்கு அன்றைக்கி மல்லிப்பொடி, மிளகாப்பொடியோட கலர் ரொம்ப தூக்கலாக இருந்தது. அதனால் ஓகே நம்ம தேங்காய் அரைச்சி விட்டோம்னா அந்த கலர் கொஞ்சம் கம்மியாகும். எப்பயுமே அதுதான் என்ன ப்ரொசீஜர் முறை. ஏன்னா நம்ம ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, அடுத்த கட்டம் ஏதாவது நம்ம பண்ணணும் இல்லையா. அதனால் நான் தேங்காய் அரைச்சி போட்டுட்டேன். இப்போ அதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஃபைனலாக சாம்பார் அது சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எனக்கு வந்து தொண்டை சரியில்லை. அதாவது ஃபைனலாக நம்ம வந்து குழம்புக்கு நான் மண்டை வெல்லம் போடுவேன். அதாவது திரும்பவும் நான் சொல்கிறேன், எனக்கு மண்டை வெல்லம் பிடிக்கும், நான் போடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா அதை நிப்பாட்டிடுங்க. எனக்கு பிடிக்கும், நான் போடுறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேசாமையே தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். இந்த வாய் பேசாமல் நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம இடையில நம்ம சொதப்பி இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம எடிட் பண்ணி போடலாம். ஆனால் அன்றைக்கி என்னால் சுத்தமாக வாயே திறக்க முடியல. அப்படியே பேசியிருந்தாலும் உங்களுக்கு அதை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்திருக்காது. ரொம்பவே மோசமாக இருந்தது குரல். இன்னுமே எனக்கு அந்த வாய்ஸ் செட் ஆகலை. இப்போ வந்து நான் புதினா தொகைகளுக்கு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் வறுத்துட்ருக்கேன்.
உங்களுக்கு உளுந்தம்பருப்பு மட்டும் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு மோஸ்ட்லி சேர்த்துருவேன். ஏன்னா அந்த ரெண்டு வாசனையும் சேரும்போது தொகையல் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு நான் அதுக்கு தேவையான அளவுக்கு 3 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் அளவுங்கிறது வந்து இப்போ நான் எடுக்கிற பொருளுக்கு நான் அளவு சொல்லி போடலாம். ஆனால் சில பேர் வந்து காரம் அதிகமாக சேர்ப்பாங்க, சில பேர் அல்சர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி காரமே சேர்க்க மாட்டாங்க, ஏஜ் ஆனவங்களாக இருப்பாங்க. அதனால் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் காரம், புளிப்பு, உப்பு எதுவுமே சேர்த்துக்கங்க. நான் அளவு மட்டும்தான் சொல்கிறேன். இப்போ நான் புதினா நல்லா அலம்பி வச்சுருந்த புதினாவை போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி சூப்பராக இருந்தது. இந்த புதினாவுமே நான் நாள் தான் வாங்கினேன். ஆனால் அன்றைக்கி வந்து இதில் வந்து 2 மல்லித்தலையும் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி அதை அரைச்சால் அது அந்த தொண்டை வலிக்கும் அந்த ஃபீவருக்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி நான் லாஸ்ட்டில் சாப்பிடல. அதுக்கப்புறம் இந்த ரசமும் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். லேசாக புளித்தண்ணி இருந்தது, கொஞ்சம் போல் நாள் கரைச்சது புளித்தண்ணி, 2 தக்காளி, ஜீரக மிளகு பொடி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்ததையும் போட்டாச்சு. அன்றைக்கி நான் வெறும் ஜீரக மிளகு பொடி தான் போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் போல் ஜீரகம் நெய்யில் தாளித்து போட்டிருந்தேன். இந்த வந்து ஜுரத்துக்கு, சளி, இருமல் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மைல்டான காரம் தான் இருக்கும். இப்போ ஃபைனலாக பெருங்காயமும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசத்தை இந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுமே எனக்கு வந்து ஒரு 80% தான் சரியாக இருக்குது. சரி, ரொம்ப நாளாகிடக்கூடாது இல்லையா, அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிடுவோன்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ரசமும் இங்கே பாருங்கள், சூப்பராக ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சாதமும் வச்சுட்டேன். நான் வந்து எப்பயுமே துணியில் தான், எனக்கு துணி தான் செட் ஆகும். என்ன இதே துணியை வச்சிட்ருக்காங்க ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு நைட்டி இருந்ததுன்னா அதை பிட்டாக கட் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு துணியை வந்து ஒரு வாரம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு துணி நான் எடுத்துக்குவேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ஒரே கலராக இருக்குது. நான் அடுத்த நைட்டிக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் நான் சாதம் வச்சுருக்கேன். அதை நைட்டி கட் பண்ணி கைப்பிடி துணியாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகும். நான் அப்போ இருந்து அதுதான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். கைப்பிடி துணி இல்லாமல் நமக்கு முடியாது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்தது. அன்றைக்கி கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா சதக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அன்றைக்கி சாப்பிட்லான்னு நினச்சி தான் வச்சேன். ஆனால் என்னால் அன்றைக்கி சுத்தமாக சாப்பிட முடியல. இந்த பக்கம் தொகையில் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வாழைக்காய் மிளகு பொடி போட்டதும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வரையும் எனக்கு வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. லாங் வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். புளித்தண்ணி கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஒரு லெமன் எடுத்து அதில் அரை லெமன் புளிஞ்சு நான் ரசத்துக்கு சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.